परमेश्वर अच्छा है। நாம் கடந்த ஒரு 4 வாரமாக நம்ம பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். और पिछले 4 हफ्ते से हम पवित्र आत्मा के बारे में हम देख रहे हैं। ஏன் அதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, क्यों उसके बारे में हम देख रहे बोलने से, நாம தனியா இல்லை. हम अकेले नहीं हैं। அன்னைக்கு ஆதாம தேவன் தனியா விட்டுட்டு போனது மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தனியா விடல, ரட்சிக்கப்பட்டு தனியா விட்டுல. और उस समय आदम और हवा को बनाने के बाद उनको जैसे उनको छोड़ दिया था वैसे आज नहीं है। அவர் ரட்சிக்கப்பட்ட போதே நமக்குள்ள வந்துடுறாரு. हम उद्धार पाने के द्वारा हमारा अंदर में प्रभु आते हैं। அதனால தான் அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதில்லை. और इसीलिए कहते हैं कि मैं कभी तुम्हें ना छोड़ूंगा ना कभी त्यागूंगा। ஆகவே தான் நம்ம என்ன பண்ணணும் சொன்ன நான் நம்ம பார்த்தோம். இந்த ரட்சிப்பை ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம் அப்படி விட்டுறது கிடையாது. इसलिए हमने देखा था उद्धार जो है ऐसा एक चीज नहीं है कि एक दिन उद्धार पा लिया और उसको छोड़ दिया, ऐसा नहीं है। ரட்சிப்பை தொடர்ந்து விசுவாசிக்கிறோம். ये जो उद्धार है ये लगातार आपको विश्वास करना है। அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் தொடர்ந்து தேவனை அறிகிற அறிவில நிரப்பப்படுறோம். और सिर्फ इतना ही नहीं है, परमेश्वर के ज्ञान में भी और अधिक बढ़ना है। அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் தேவனை அறிகிற அறிவில மட்டும் இல்ல, விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். और सिर्फ परमेश्वर के ज्ञान में से बढ़ना नहीं है, हम विश्वास में भी बढ़ना है। விசுவாசித்தா மட்டும் போதாது, நம்ம என்ன பண்றோம் அதை பேச ஆரம்பிக்கிறோம். और सिर्फ विश्वास ही काफी नहीं है, विश्वास से हमें बात करना जरूरी है। பேசினா மட்டும் போதாது, அதை எதை விசுவாசிக்கிறோம் அதன்படி ஆக்ட் பண்றோம், செயல்படுத்துறோம். और सिर्फ बात करना भी काफी नहीं है, जैसे हम बात करते वैसे हमारे जीवन में लागू भी करना है। செயல்பாட்டில் இந்த அத்தனையும் முடிவு பொருந்தும் செய்யறோம். और ये जो कार्य है जितना भी करना है वो हम करना है। ஆமா, ரட்சிப்பு, उद्धार, தேவனை அறிகிற அறிவு, परमेश्वर की ज्ञान, விசுவாசம், விசுவாசத்தில் பேசுறது, और विश्वास की बोली, விசுவாசத்தில் நடக்கிறது, और विश्वास में चलना, அத்தனையும் उतना सारे நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில முடியிற வரைக்கும் இது தொடர்ச்சி நடந்து கொண்டிருக்குது. और हमारे जीवन में ये जो कार्य है हम अंतिम दिन तक ये सारे कार्य को प्रोसेस करते இது रहना है। அத்தனையும் நான் தனியா செய்யல, எனக்குள்ளே இருந்து ஒருத்தர் என்னை இயக்குகிறார் என்பதை நான் நம்புறோம். और ये जो कार्य है सिर्फ मैं अकेला करूंगा करके नहीं है, हमारे साथ एक सहायक है, वो हमारे साथ में सहायता करेंगे। எத்தனை பேர் விளங்குது? कितने लोग समझ रहे हैं? ரொம்ப முக்கியம் பாருங்க. बहुत मुख्य है। ஏன்னா அதுக்காக தான் மனுஷன், கடவுள் சொல்லிட்டார் எடுத்த உடனே, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. और इसीलिए परमेश्वर ने जब मनुष्य को बनाया उन्होंने कहा कि मनुष्य को अकेले रहना अच्छा नहीं है। அதனால தான் பாருங்க, ஆணும் பெண்ணுமாக உண்டாக்குனார். इसीलिए स्त्री और पुरुष करके बनाया। தனித்தனியா கூட ஆணும் பெண்ணும், ஆணுக்குள்ளே ஒரு பெண்ணை வச்சுட்டாரு. और इसीलिए अलग अलग नहीं है, वो एक पुरुष के अंदर में एक स्त्री को रखा। அதே போலதான் उसी प्रकार அந்த எப்படி ஒரு கணவன் மனைவி உறவை சித்தரிக்கிறாரோ, சுவிசேஷம் தேவனையும் மனுஷனையும் அப்படி உள்ள வைக்கிறார். जैसे एक पति पत्नी एक सा हो जाते उसी समान जो सुसमाचार को अंदर में रख रहे हैं। தேவன் நமக்குள்ள இருக்கார், நாம் தேவனுக்குள்ள இருக்கிறோம். परमेश्वर हमारे अंदर है, हम परमेश्वर में है। எப்படி கணவன் மனைவி தனித்தனியா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே மாம்சம் சொல்லப்படுகிறதோ, जैसे पति पत्नी अलग होने से भी उनको एक सा कहा जाता है, அதே போலதான் நாம் தனியா இல்ல, தேவனும் நாம ஒன்னா இருக்கிறோம். इसीलिए हम अकेले नहीं है, परमेश्वर और हम साथ में है। ஆகதான் கிறிஸ்தவன். यही है मसीही। கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்துவும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோம். और मसीह बोलने से ये है कि मैं और मसीह एक सा है। எத்தனை பேருக்கு இது புரியுது? कितने लोग आप समझ रहे हैं? ஏன்னா நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் நான் தனியா இருக்கிறேன் புலம்பினுக்கிறீங்க. बहुत सारे लोग हैं जो अपने आप को कहते हैं कि मैं अकेले में हूँ करके दुख में रहते हैं। உங்களுக்கு கணவன் இல்லாத இருக்கலாம், மனைவி இல்லாத இருக்கலாம், பிள்ளைங்கள் இல்லாத இருக்கலாம், நீங்க தனியா இருக்கலாம். अब हो सकता है आपको कोई पति ना हो, या फिर आपका पत्नी ना हो, या फिर आपका कोई संतान ना हो, आप अकेले हो सकते हैं। ஆனால் கடவுள் உங்களை உண்டாக்கின கர்த்தர், என்ன உண்டாக்கின கர்த்தர் என் கூட இருக்கிறார். लेकिन आपको बनाने वाला परमेश्वर, मुझे बनाने वाला परमेश्वर मेरा अंदर में है। சப்போஸ் அப்படி சொந்த பந்தங்கள்லாம் நல்லா இருக்கும்போது நம்ம கூட இருப்பாங்க. और हो सकता है आप अच्छे रहते समय आपके रिश्तेदार आपके साथ में है, நம்ம கெட்டு போன நம்ம கூட இருக்க மாட்டாங்க. अगर हम कुछ बुरे में है तो हमारे साथ नहीं रहेंगे। ஆனா நம்ம கர்த்தர் அப்படி கிடையாது. लेकिन हमारा परमेश्वर वैसा नहीं है। நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கூட இருப்பார், நம்ம கெட்டு போனாலும் நம்ம கூட தான் இருப்பார். हम अच्छे रहते समय भी हमारे साथ रहता है, हमारे बुरी स्थिति में भी परमेश्वर हमारे साथ रहता है। நான் சோர்ந்து போகும்போது அங்கதான் இருக்கிறார் அவரு। और हम जब क्या निराश होते फिर भी वो हमारे साथ रहता है। நான் ஜாலியா கொண்டாடும் போதும் அங்க இருக்கிறார் கர்த்தர்। और जब मैं खुशी और आनंद में रहता हूं तभी परमेश्वर मेरे साथ रहता है। இவருக்கு விளங்குது இதெல்லாம்? कितने लोग समझ रहे हैं? கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா உட்காருங்க. आप अच्छा और फ्रेश के साथ बैठे ஏன்னா இந்த ஆண்டவரை பத்தி கேட்க நான் ரொம்ப பரவசம் அடைகிறேன். और परमेश्वर के बारे में सुनते सुनते और आनंदित होना है।
ஏன்னா என் துக்கம் மாறுது, क्योंकि दुख जो है बदल जाता है। என்னுடைய கவலைகள்லாம் அப்படி பறந்து போகுது பாருங்க. हमारे जो सारे दुख है जो सारे बदल जाता है। ஏன்னா அவர் யாருன்றத நான் கத்துக்க நான் வந்து ஒரு கவலை இல்லாத மனுஷனா மாறிடுறேன். वो कौन है करके मैं उसके बारे में और जानते जानते मैं बिना चिंता का एक मनुष्य बन அவரை जाऊंगा। புரிஞ்சுக்க நம்ம அஞ்ச மாட்டோம் வாழ்க்கையில. वो हम उसको समझते समझते और भी अधिक हम जान पाएंगे। அவரை நம்ம விளங்கிக்கொள்ளுங்க, பயப்பட மாட்டோம் நம்ம. हम उसको और जीवन में बढ़ते बढ़ते हम जीवन में भय नहीं करेंगे। அதெல்லாம் பாட்டு பாடணும். अभी हम वही गीत गाए, அவர் இயேசு என்னோடு, और நான் எதற்கு அஞ்சிடேன்? और यीशु मेरे साथ है तो मैं किस लिए डरना। இயேசு என்னோடு இருக்கும்போது यीशु मेरे साथ रहते நான் समय எதற்கு பயப்படேன்? मैं किसी भी चीज में भय नहीं करूंगा। முள்கள் என்ன குத்தினாலும் அப்படி பாட்டு பாடணும். காலையில் ஃபர்ஸ்ட் பாட்டு அதான், முள்ளெல்லாம் இருந்து குத்துனா கூட, और முள்ளு போல குத்துனா கூட मेरा हृदय में कांटा चुभने से भी அவர் என் கூட இருக்குன்னா அது என்ன தாக்காது. और वो मेरे साथ है इसलिए मुझे नहीं चुभेगा। கவனிக்கிறீங்களா? आप समझ रहे हैं? கொஞ்ச நேரம் தான், நல்லா கவனிங்க. आप ध्यान से सुनिए। நம்ம உள்ள உட்கார்ந்துட்டா மட்டும் போதாது, கவனிக்க ஆரம்பிக்கணும். அதெல்லாம் ஜெபிக்கிறேன் நான். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. सिर्फ अंदर में बैठना ही काफी नहीं है, आप उस बात को सुनिए और अपने जीवन में ग्रहण करें। ஓ பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை உயிர்ப்பிப்பீராக. और पवित्र आत्मा हर एक लोग का ऊपर छुए आप। இது வீணான நேரம் இல்ல, ஒரு பிரயோஜனமான நேரமா உண்டாகட்டும் ஆண்டவரே. ये कोई खाली समय नहीं है, ये एक अद्भुत समय हो प्रभु। கர்த்தர் போதிப்பீராக இவர்கள், और ये प्रभु का सिखाने का समय, உயிர்ப்பிப்பீராக இவங்களை. और उत्साह उठाने का समय। थैंक यू जीसस. धन्यवाद यीशु। அப்ப பாருங்க, வசனத்தை எடுப்போம். யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம். और वचन की ओर देखेंगे हम, यूहन्ना जी सुसमाचार उसका 16 अध्याय 16 அதிகாரம். நம்ம அங்கதான் பாக்குறோம். यही ஆவியானவரை குறித்து நம்ம பல காரியங்களை பார்த்துன்னு வந்தோம். हम पवित्र आत्मा के बारे में हम देख அவர் रहे எப்படி हैं, உதவி செய்கிறார், कैसे हमारे जीवन में वो कार्य எப்படி कर रहे हैं, சாட்சியா நிறுத்துகிறார். कैसे हमें गवाही के रूप में रख रहे हैं। போன வாரம் என்ன சொன்னோம்? அவர் சுயமாய் பேசாமல் அப்படின்னு தேவ சித்தப்படி நம்ம நடத்துகிறார். और पिछले हमने देखा था वो खुद अपने आप से कैसे बात करता है और हमें ले चलता है। அதுக்கு முன்ன ஆவியானவருடைய வெளிச்சத்துல நம்ம சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார் பார்த்தோம். और उसके पहले हम सारे सत्य को कैसे दिखाता वो हमने देखा था। அதுக்கு முன்னால வரப்போகிற காரியங்களை அவர் நமக்கு தெரிவிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். और उससे पहले हम आने वाले चीजों को दिखाने वाला बात को देखा था। இன்றைக்கு ஒரு பாயிண்ட் அங்க பார்க்க போறோம் அதே வசனத்துல. आज हम और एक विषय देखेंगे उसी वचन में। வேத வசனத்தை வாசிக்கும் போது கண்ணை திறக்கிறார் கர்த்தர் என் கண்ணை. और वचन पढ़ते समय परमेश्वर मेरा आंखों को खोलते हैं। அதனால வேதத்தை வாசிக்கும் போது சொல்லணும், ஆண்டவரே என் கண்களை திறந்தரலும். और इसलिए वचन पढ़ते समय कहता हूँ, परमेश्वर मेरे आंखों को खोलिए। கண்ணு எல்லாத்தையும் மத்ததெல்லாம் கவனிக்குது இந்த கண்ணு. और सारे चीजों को जो है ध्यान देता आंखें, ஆனா வேத வசனத்தை கவனிக்கிற ஒரு கண்ணா இருக்கணும் பாருங்க. और वचन की ओर ध्यान देने में एक आंख होना है। அங்கதான் நமக்கு ரிலீஃப் இருக்குது. ரிலீஃப், और उसी में हमें छुटकारा है, விடுதலை, हमारे लिए छुटकारा है, மேன்மை. और वो मुख्य है। பாட்டு பாடணும் பாருங்க, हमने ஹிந்தி பாட்டு. हिंदी गीत गाया था। பல்க் உப்பர் பல்க், அப்புறம் என்னது ஆசி, என்னது கிருபை மேல் கிருபை. हमने अभी गीत गाया था, बल के ऊपर बल, अनुग्रह के ऊपर अनुग्रह, எல்லாமே மேல போறது. और हर एक चीज ऊंचे 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 स्थान में எல்லாமே வளர்ச்சி அடையக்கூடியது. और हर एक चीज जो है प्रकट हो रहा है। அதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு புகுத்துகிறார். वही जो हमारे जीवन में परमेश्वर डाल रहे हैं। யோவான் சுவிசேஷம் 13 அதிகாரம், यूहन्ना सुसमाचार சரி 16 அதிகாரம் और उसका 16 अध्याय 13 வசனத்தை வாசிக்கிறேன். और उसका 13वां वचन। சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். परंतु जब वह अर्थात सत्य का आत्मा आएगा तो तुम्हें सब सत्य का मार्ग बताएगा, क्योंकि वह अपनी ओर से ना कहेगा, परंतु जो कुछ सुनेगा वही कहेगा और आने वाले बातें तुम्हें बताएगा। இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ये पवित्र वचन पढ़ते समय ஆண்டவர் கண்ணு திறக்கிறாரு. परमेश्वर हमारी आंखें खोलते हैं। எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது இந்த வசனத்தை வாசிக்கும் போது. और ये वचन पढ़ते समय और उत्सुक होता है। வசனத்தை வாசிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்ல, सिर्फ वचन पढ़ने में इंटरेस्ट नहीं, இத போதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குது எனக்கு. और इसको सिखाने में और भी आशा रहता है। பாருங்க எப்படின்னா, ஒரு நம்ம செய்யற வேலை, நம்முடைய செய்யற வேலை அது பெரிய ஒரு அதுல வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, எப்படி சொல்றது, அந்த வேலையை வந்து மகிழ்ந்து
ரொம்ப ஜாயின்ஸா செய்ய ஆரம்பிக்கணும் பாருங்க. और हम जो किया हुआ कार्य को हमेशा हमारे जो कार्य को मगन के साथ और खुशी के साथ करना है. ஆகவே தான் பாருங்க நம்ம செய்யற வேலை கூட வியாபாரத்தை கூட சொல்றேன் நான். आपके काम का जो काज व्यापार भी है वही जो சும்மா है, சபிச்சுக்கினே வியாபாரம் பண்ணாதீங்க, சபிச்சுக்கினே வேலை செய்யாதீங்க. ऐसे ही नाम के लिए नहीं. சபிச்சுக்கினே அதான் என்ன என்ன வேலை, என்ன வியாபாரம், என்ன வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. ऐसे ही काम को काम की तरह ऐसे ही करना है करके मजबूरी के साथ नहीं करना है. ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு தெம்பு, நம்ம செய்யற காரியம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய பரவசத்தோட செய்ய ஆரம்பிங்க பாருங்க. ऐसे एक लालसा के साथ, एक इच्छा के साथ, एक आनंद खुशी के साथ वो कार्य को करना है. அதே மாதிரி ஒரு சமையல் போனீங்கன்னா எப்படி பண்ணணும்னா பரவசமா சமையல் பண்ணணும் பாருங்க. इसी प्रकार जब रोसई करते समय भी इस प्रकार रोसई करना जैसे आपको वहाँ पे पूरा लालसा और मन आनंद खुशी के साथ. என்னத்த குழம்பு வைக்கிறது அப்படின்னு போவாதீங்க. क्या सब्जी बनाया है करके, என்ன சரளமா என்ன குழம்பு வச்சு क्या सब्जी बनाया आज, அது நல்லா நல்லா இல்லாத போயிடும் குழம்பு. वो अच्छा हो जाएगा. அப்போ நம்ம செய்யற காரியம் நம்ம பரவசமா செயல்படும் போது அது எல்லாருக்கும் அது பரவசமா இருக்கும். और हम किया हुआ कार्य अगर हर्ष के साथ हम करेंगे तो वो भी कार्य जो हर्ष के साथ बढ़ेगा. அதனால தான் இன்னைக்கு இங்க போதிக்கணும், நாளைக்கு ஊழியக்காரர்களுக்கு போதிக்கணும் ஒரு பரவசம். तो इसलिए आज यहाँ पे प्रचार करते समय, सिखाते समय काल को वही सेवक के रूप में सिखाने में और अच्छा लगेगा. ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு பந்தி விசாரிப்பு மக்களா இருக்கிறோம். நம்ம क्योंकि हम एक अच्छा पद में रहने वाला लोग रहना है. அள்ளி வச்சு அனுபவிங்கன்றத ஒரு நேரம் இது. और गहराई से और अनुभव के साथ सीखने का जगह है ये. ஏதோ களி மாதிரி வச்சுட்டு சாப்பிடுறது கிடையாது. ऐसे ही हाथ में रख के खाने के समान नहीं है. எல்லாம் சுவையோட வச்சு சாப்பிட சொல்றது. और டேஸ்ட் एक स्वादिष्ट के साथ आपको भोजन करने के समान है. அப்படின்ற மாதிரி. ऐसे ही स्वादिष्ट के समान. ஹலோ இருக்கிறீங்களா சாம்தேவ்? अब है, அப்ப கவனிங்க, आप ध्यान दीजिए. அப்படிப்பட்ட காரியங்களை தான் இப்ப பாக்குறோம். நம்ம ऐसे कार्य हम देख रहे हैं. இங்க வாசிக்கும் போது इसको पढ़ते समय ஒரு நம்ம என்ன முதல்ல என்ன பார்த்தோம்? हमने पिछले हफ्ते देखा அவர் வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார்னு பார்த்தோம். वो आने वाले कार्य को बताएगा करके कहा. அதுக்கப்புறம் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவான்னு பார்த்தோம். और सारे सत्य के अंदर चलाएगा करके हमने போன देखा. வாரம் சுயமாய் நம்ம நடத்தாமல், சுயமாய்னா சுய வாழ்க்கை என் இஷ்டத்துக்கு என்ன வாழ விடாம, और पिछले हमने देखा कि हम अपने ही इच्छा से जीना नहीं है, அவர் இஷ்டத்துக்கு என்ன வாழ வைக்கிறாரு. उसके इच्छा के अनुसार में जीना है. அதான் போன வாரம் பார்த்தோம். वही हमने पिछले हफ्ता देखा था. இன்றைக்கு आज जो है தாம் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி, अभी தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி, ये जो है हम अपने ही ओर से नहीं, हमने उसके ओर से कहना, उसके ओर से सुनना करके कहते என்ன हैं. கேள்விப்பட்டோம்? क्या हम सुनते हैं? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டத நம்ம கேள்விப்பட்டோம் பாரு. நான் தேவ பிள்ளை, நான் ஒரு பாவியா இருக்கிறேன். आप और मैं जब उद्धार पाए, हम परमेश्वर के संतान है, हम एक पापी थे. ஆனா இப்போ நான் ரட்சிக்கப்பட்டப்ப நான் தேவ பிள்ளை ஆயிட்டேன். मैं उद्धार पाने के द्वारा परमेश्वर का संतान बन गया. நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். मैं धार्मिक बन गया हूँ. தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன். और परमेश्वर के वाचा में मैं नीच भाग हूँ. அவருடைய அபிஷேகம் என் மேல இருக்குது. उसका अभिषेक मेरे अंदर है. அவருடைய வரங்கள் என் மேல இருக்குது. और उसका बोझ मेरे ऊपर है. அவருடைய எல்லாவித ஆசீர்வாதமும் என் மேல இருக்குது. उसका सारे आशीर्वाद मेरे ऊपर है. இதையெல்லாம் நான் ரட்சிக்கப்படும் போது கேள்விப்படுறேன் வசனத்தின் மூலமாக. ये मैं उद्धार पाने के द्वारा, वचन के द्वारा मैं सुन रहा हूँ. அப்ப அந்த கேள்விப்பட்டத ये जो सुना हुआ वचन, நான் என்ன பண்றேன்? मुझे क्या करना பேச है? ஆரம்பிக்கிறேன். मैं उसको बोलना शुरू करता हूँ. எப்படி பேசுறேன்? कैसे बात करता ஓ हूँ? நான் நீதிமான், இப்போ मैं अभी एक धार्मिक हूँ. நான் இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவன், मैं अभी आशीष किया हुआ நான் व्यक्ति இப்போ हूँ. சுகமா இருக்கிறேன், मैं अभी चांगा हूँ. இப்போ நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், मैं अभी आरोग्यता हूँ. நான் என் குடும்பம் நல்லா இருப்போம். मैं और मेरा परिवार अच्छा रहना. ஏன்னா இதையெல்லாம் கடவுள் என்னை குறிச்சு கேள்விப்பட வச்சுட்டாரு. क्योंकि सारा जो परमेश्वर मेरे लिए बोल दिया है. இப்ப கேள்விப்பட்டத अभी अगर मैं नहीं सुना तो இப்ப நான் யாவையும் என்ன பண்றேன்? என் வாயை திறந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். मैं जब सुना अभी मेरा मुंह से मैं बोलना शुरू करता அதான் இங்க சொல்லப்படுது பாருங்க. हूँ. वही यहाँ पे कहता है. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி இருக்குதா பாருங்க. 13 परंतु जब वह सत्य का आत्मा आएगा तो तुम्हें सब सत्य का मार्ग बताएगा.
ஆமா, சொல்லி அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் மட்டும் இல்ல, வரப்போகிற காரியங்களை அப்படின்றாரு. यहाँ पे ये भी कहता है आने वाले जो और अपनी ओर से नहीं कहेगा, आने वाले बातों को भी बताएगा। அப்ப போன ட்ரிப்புக்கு வந்து வரப்போகிற காரணம் என்ன சொன்னேன்? यहाँ पे पिछले हफ्ते मैंने आने वाले बातों के बारे में बताया இந்த था। உலகத்தினுடைய பஞ்சம், சில காரியங்கள் நடக்க போற காரியங்கள்லாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னோம். संसार की जो कार्य को बताना करके कहा, ஆனா இன்னொரு அதுல இருக்கு, இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது அதுல. उसमें और एक कार्य है। வரப்போகிறதுனா என்ன அர்த்தம்? आने वाला का क्या मतलब है? என் வாழ்க்கையில என்னெல்லாம் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் வரப்போகிறத நான் பார்க்க போறேன். और मेरे जीवन में क्या क्या रखा है जो आने वाला उसको मैं देखने वाला हूँ। என் வாழ்க்கையில என்னெல்லாம் கடவுள் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் நான் பார்க்க போறேன். मेरे जीवन में क्या क्या रखा है वो मैं देखने वाला हूँ। அதனால தான் இத வாசிக்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது பாருங்க. इसीलिए उसको पढ़ते पढ़ते मुझे और भी अधिक उत्सुक हुआ है। அப்போ நம்மை குறித்து கேள்விப்பட்டதை நாம் சொல்ல வேண்டும், जो हमने सुना वो हम आपको बता रहे हैं, அல்லது நாம் பேச வேண்டும். वही मैं बात करता हूँ। இப்போ ரோமர் 10:17 रोमियो उसका 10 अध्याय और 17 आयत। நல்லா கவனிங்க. இது வெறும் வசனம் மட்டும் நான் சொல்ல, வார்த்தையில மட்டும் பிரசங்கம் பண்ணல. सिर्फ वचन में आपको नहीं सुना रहा சில हूँ, எக்ஸாம்பிள் கொடுக்க போற கவனிங்க. मैं आपको कुछ उदाहरण दे रहा हूँ, आप सुनिए। உங்களுக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன். आपको समझने जैसा उदाहरण दे रहा हूँ। ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். परमेश्वर जो मुझे सिखाया वही मैं आपको सिखा रहा हूँ। ரோமர் 10:17 और रोमियो उसका 10 और उसका 17 आयत। அதே வசனம் இங்க வருது பாருங்க. அந்த கேள்விப்பட்டதை அப்படின்றது மாதிரி இங்கேயும் அதே வருது பாருங்க. वही वचन यहाँ पे भी आता है। ரோமர் 10:17 ரோமர் 10:17 और रोमियो उसका 10 का 17। ஆமா 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். यहाँ पे कहता है अतः विश्वास सुनने से और सुनना मसीह के वचन से होता है। பாருங்க, அதே தான் அந்த கேள்விப்பட்டதை நான் பேச வேண்டும், எனக்கு கொடுத்து கேள்விப்பட்டதை நான் பேச வேண்டும் அந்த வசனம் சொல்லுச்சு. और वहाँ पे जो कहता है कि जो सुनने वाला वचन यहाँ पे कहता है जो मैं कहूंगा सुनना करके। அதே போல தான் ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வருமா, அந்த கேள்விப்படுறது. இப்ப நான் படுறேன், நான் ஐயா சொல்றதை நீங்க கேக்குறீங்க, अभी जो पासवान जी कह रहे हैं आप सुन रहे हैं, ஒரு புது காரியங்களை கேக்குறீங்க, आप एक नया कार्य सुन रहे हैं। அந்த கேள்விப்படுறத वो जो सुनने का जो எது கேள்வி, அந்த கேள்வியில விசுவாசம் வருது. वो सुनने के द्वारा विश्वास आता है। அது மாதிரி அது எதனால வசனத்தின் மூலமா வருது. और वो किसके द्वारा? वचन के द्वारा आ रहा है। அப்ப இந்த அந்த விசுவாசம் வர்ற ஒரு இடத்துக்கு நீங்க வந்துக்கிறீங்க. आप विश्वास के वो जगह में आए हैं। आप அது மட்டும் இல்ல, அதை உங்க வாழ்க்கையில கேள்விப்படுறீங்க, आप अपने जीवन में सुन रहे हैं, அதை நீங்க இத கேள்விப்பட்டதை பேச ஆரம்பிக்க போறீங்க. आप ये जो सुन रहे हैं वो आप बात करने के लिए जा रहे हैं। இதோ ஒரு வசனம் இன்னும் அப்படியே அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:4 அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:4 और प्रेरित के काम 4:4 அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:4 प्रेरित के काम उसका 4 का 4 ஷாத்தாராபாக்கா 4:4 வாசிக்கிற பாருங்க. வசனத்தை கேட்டவர்கள் அதே வார்த்தை கேட்டவர்கள். இந்த கேட்கறது ரொம்ப முக்கியம் சார். परंतु वचन के सुनने वाले, यहाँ पे फिर से दोबारा वही आता है, सुनने वाले। நீங்க கேட்டதான் நீங்க வாழ முடியும், கேட்காததை வாழ முடியாது. நீங்க आप सुनने वाले बनेंगे तो आप बढ़ सकते हैं, आप नहीं सुनेंगे तो नहीं बढ़ सकते। நீங்க கேள்விப்பட்டாதான் ஒரு இடத்துல வேலை இருக்குது, கேள்விப்பட்டாதான் அந்த இடத்துக்கு நீங்க போவீங்க. आप एक जगह में काम है करके जब आप सुनेंगे तभी वो जगह में जा सकते, नहीं तो आप नहीं जाएंगे। ஒரு இடத்துல உங்களுக்கு வேகன்சி இருக்குன்னு சொன்னா தான் அந்த இடத்துக்கு நீங்க போவீங்க. और एक जगह में आपके लिए खाली है करके जब सुनेंगे तभी वो जगह में आप जाएंगे। அப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு படிப்பா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், நீங்க கேள்விப்படலைன்னா நீங்க அங்க போக மாட்டீங்க. अगर एक जगह में कहीं पे अगर आपको पढ़ाई करना उस जगह में सुनना है तभी आप वहां पे जाएंगे। பாருங்க, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. यहाँ पे कहता है परंतु वचन के सुनने वाले में से बहुत ने विश्वास किया और उनकी गिनती 5000 पुरुष के लगभग हो गए। இங்க பாருங்க எப்படி சொல்லுது, வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். और यहाँ पे वचन के सुनने वाले बहुत सारे विश्वास किए, लगभग 5000 के पुरुष के लगभग। இப்போ நீங்க வசனத்தை கேக்குறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? आप अभी वचन को सुन रहे, आप विश्वास कर रहे हैं, அங்கதான் இருக்குது விஷயம். यही विषय है। இது இந்த நேரம் சும்மா இல்ல, ये जो समय ये खाली समय नहीं है। எனக்குள்ள இருந்த ஆவியானவர் செயல்படுறாரு, मेरे अंदर में रहने वाला पवित्र आत्मा कर रहा है, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆவியானவர் செயல்படுறாரு, और आपका अंदर में रहने वाला पवित्र आत्मा यहाँ पे मेल हो रहा है। எப்படி சொல்ல வரேன், मैं कैसे कह रहा हूँ, மாத்திரை உள்ள போச்சுன்னா और दवाई अंदर जाने से உள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது.
अंदर में काम करता है। அதே போலதான் இங்கிருந்து வார்த்தை வருது, इसी प्रकार यहाँ से वचन आ रहा है எனக்குள்ள ஆவியான பேசி வெளிப்பாடு பட்டு நான் சொல்றேன், और मेरे अंदर पवित्र आत्मा बात करके प्रकाशित दे के मैं बात कर रहा हूँ। உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இதை வந்து ஏத்துக்கோ இது ரொம்ப முக்கியம் உனக்கு, நீ இதனால தான் முன்னேற போறன்னு சொல்லினே இருக்கிறார் உள்ள. और आपके अंदर में रहने वाला पवित्र आत्मा इसको ग्रहण करने के लिए ये आपके लिए मुख्य करके कहता है। சும்மா இல்ல, தேவன் வந்து ஏதோ சும்மா உட்கார்ந்துட்டு அப்படி அங்க தூங்கினில்ல அவரு. और परमेश्वर सम्मुख में आके ऐसे खाली सो के जाने के लिए नहीं है। நமக்குள்ள வேலை செய்யறாரு, உங்களுக்குள்ள அங்க வேலை செய்யறாரு. वो मेरे अंदर भी काम कर रहा है और आपके अंदर में भी काम कर रहा है। பாருங்க, வசனத்தை கேட்டவர்கள் अनेகர் விசுவாசித்தார்கள். और वचन को सुनने वाले बहुत सारे लोग विश्वास किए। अनेகர் बहुत सारे लोग, அங்க நீங்க இருக்கிறீங்க. आप वहाँ पे भी है। பிறகு அது மட்டும் இல்ல, அத அநேகர் சொல்லிட்டு மட்டும் விட்டு இல்ல, सिर्फ बहुत सारे लोग करके नहीं छोड़ा, ஏறக்குறைய 5000 பேரா இருந்தாங்களாம். और वहाँ पे कहता 5000 पुरुष लगभग। நான் சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு கணக்குனா 5000 பேரு அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். और 5000 लोग का जीवन में परमेश्वर ने बड़ा बड़ा काम किया। யாரும் நீங்க சொல்லுவீங்களே, யாராவது ஒருத்தருக்கு தாங்க நடந்துச்சு, எப்படிங்க இதை நம்புறது அப்படின்னு சொல்லிட முடியாது இந்த இந்த காரியங்களை. अब ये कार्य को ये नहीं कह सकते हाँ हो सकता कोई एक का जीवन में ऐसा हो करके। 5000 பேருக்கு இது நடந்திருக்குதுன்னா या 5000 लोग के जीवन में हुआ तो எனக்கும் அது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வருது. और मेरे अंदर में भी होना करके एक विश्वास आता है। இல்லையா? நீங்க ஒரு இடத்துல போய் ஒரு கடையில 4 பேர் 2 பேர் தான் வாங்கி நிக்கிறாங்க பொருள், ஏதோ பிரியாணி கடையில போய் 4 பேர் 3 பேர் ஈ அடிக்குது அந்த இடம். अगर कोई बिरयानी दुकान में जाके 1 2 जन 4 जन अगर बिरयानी वहाँ पे ले रहे तो அங்க போய் நீ இன்னொரு கடையில நிறைய ஜனம் இருக்குது, और एक दुकान में देखा तो बहुत सारे लोग हैं, तो எங்க போய் வாங்குவீங்க? कहाँ पे जाके आप लेंगे? ஏன் அங்க அவ்வளவு ஜனம் இருக்குது? आप कहेंगे क्यों वहाँ पे उतना सारे लोग हैं? அங்க ரொம்ப டேஸ்டா இருக்குது, वहाँ ज्यादा स्वादिष्ट है, இங்க यहाँ पर டேஸ்ட் இல்ல. यहाँ पे स्वादिष्ट नहीं है, அதனாலதான் उसीलिए இங்க நம்ம போக மாட்டோம். यहाँ हम नहीं जाएंगे। எங்க நிறைய ஜனம் இருக்குதோ, எங்க டேஸ்டா இருக்குதோ அங்கதான் போய் வாங்க போவோம். जहाँ ज्यादा लोग है, जहाँ ज्यादा स्वादिष्ट है, वहाँ जाके हम அப்ப लेंगे। நிறைய இருக்கிற இடம் தான் நம்பிக்கை வருது. और जहाँ ज्यादा लोग होते हैं वहाँ पे एक विश्वास அதே आता है। போலதான் 5000 பேரு இது வாழ்க்கையில மாறி இருக்கிறாங்கன்னா, और उसी पर यहाँ पे 5000 लोग का जीवन बदल रहा है तो நிச்சயமா நான் இதை நம்புவேன், என் வாழ்க்கையில இது மாற்றம் உண்டாகும். और मैं निश्चय में विश्वास करूंगा मेरे जीवन में भी वो बदलाव आएगा। விளங்குச்சா? விளங்கலையே தெரியல நிறைய आप பேர். समझ रहे कि नहीं? விளங்குச்சா? आप समझ गए? அங்க எப்படி ப்ரூவ் பண்ணிக்கிறார் கர்த்தர்? यहाँ पे कैसे, எதுக்கு அதை எழுதி வைக்கணும்? வேற குறைய 5000 பேர் விசுவாசத்தை ஏன் எழுதணும்? क्यों यहाँ पे लिखा जा रहा है कि वहाँ पे 5000 लोग उधार पाए करके? சும்மா ஆண்டவர் ஒரு கிறுக்கி வச்சிட்டார் அந்த இடத்துல. और ऐसे ही खाली लिख दिया क्या वहाँ पे? உங்களுக்கு எனக்கும் இப்போ ஒரு செய்தியை சொல்றதுக்காக அந்த எழுதி வச்சுக்கிறாரு. आपको और मुझे उसको करने के लिए आपको और मुझे लिखा அப்படின்னா गया है। எனக்கும் இந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்றது தான் அர்த்தம் அது. और मेरे लिए भी ये कार्य पूरा होना करके उसका मतलब है। அப்போ கேள்விப்பட்டதை आप सुनिएगा, நான் வந்து பேச வேண்டும், मैं आपको बोल रहा हूँ, நான் சொல்ல வேண்டும். मैं कहना है। இப்போ ஒரு உலக பிரபலமான உதாரணம். संसार का एक उदाहरण है। இது வரைக்கும் அப்படியே கம்முன்னு இருந்தீங்க, आप ऐसे ही बैठे हैं। பிரதர், இப்போ இங்க இருந்து ட்ரெயின் ஏற போறீங்க பிரதர். अभी यहाँ से आपको ट्रेन पकड़ना है तो, மோசஸ் பிரதர் கிட்ட சொல்றேன், और एक उदाहरण दे रहे हैं यहाँ पे, ட்ரெயின் ஏற போறீங்க, आप டிக்கெட் अभी- கவுண்டருக்கு போறீங்க. आप अभी ट्रेन पकड़ना है और टिकट काउंटर में நீங்க गए எங்க हैं। திருநெல்வேலிக்கு போக போறீங்களோ, மதுரைக்கு போக போறீங்களோ, இல்ல கல்கட்டாக்கு போக போறீங்களோ आप चाहे தெரியாது எனக்கு. तिरुनेलवेली हो या फिर मदुरई हो या फिर कलकत्ता, कहीं पे भी आप जा रहे हो, டிக்கெட் கவுண்டர் கிட்ட போய் டிக்கெட் என்ன கேட்டு வாங்குவீங்க? आप टिकट काउंटर में जाके आप क्या टिकट पूछ के लेंगे? சொல்லுங்க. आप बोलिए। உங்களுக்கு தான் அப்படி எல்லாரையும் தான். हर एक को। நீங்க கும்படிப்புள்ள தான் போய் இருக்கிறீங்க, आप अभी गुम्बडी पुंडी में है, கும்படிப்புடி டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டீங்க. आप गुम्बडी पुंडी टिकट काउंटर में गए हैं। ஆனா நீங்க எங்க போக போறீங்கன்னு அதை தான் சொல்லி தானே கேட்பீங்க. आप कहाँ जाएंगे करके वहां तो पूछ के टिकट लेंगे ना। எதை போய் கேட்பீங்க? क्या நான் पूछेंगे? கும்படிப்புள்ள இருக்கிறேங்க, கும்படிப்புடி ஒரு டிக்கெட் வேணுமா கேட்பீங்க. आप गुम्बडी पुंडी में रहते समय क्या गुम्बडी पुंडी का टिकट पूछेंगे? அவன் சொல்ல, சார் இங்க தான் இருக்கீங்க, கும்படிப்புள்ள தான் சார் இருக்கீங்க, கும்படிப்புடி டிக்கெட் கேட்காதீங்க சார், எங்க போறீங்க? वो पूछेगा ये तो गुम्बडी पुंडी, आप गुम्बडी पुंडी का टिकट ना पूछे, कहाँ जाएंगे? நான் சார் நான் இங்க தான் இருக்கிறேன் சார், அதுக்காக தான் நீங்க கேட்கறேன். और मैं यहाँ पे हूँ इसलिए यहाँ का टिकट चाहिए बोले तो, போலீஸ் வர வச்சு இந்த பைத்தியக்காரனை அனுப்பிடுங்கன்னுவாங்க. और वहाँ पे पुलिस बुला के बोलेंगे पागल है उसको ले जाओ। அப்போ நான் எங்க போக போறேனோ
मैं कहाँ जाना है அதைத்தான் நான் பேச ஆரம்பிக்கிறேன். वही मैं बात करना, நான் எங்க போறேனோ मैं कहाँ जाना है அதைத்தான் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். मैं वहाँ बोलना है। ஆகவே நான் இன்னைக்கு வியாதியா இருக்கலாம், हो सकता है आज बीमारी में हूँ, இன்னைக்கு நான் வறுமையா இருக்கலாம், आज मैं गरीब में हूँ, இன்னைக்கு நான் குடும்ப பாரத்துல இருக்கலாம். आज मैं परिवार का दुख में हूँ। ஆனா நான் அதை நான் சொன்னா அங்கே தான் இருப்பேன். मैं अगर वही कहूंगा तो वहीं पे ही रहूंगा, ஆனா நான் எங்க போகணுமோ लेकिन कहाँ जाना है அதைத்தான் நான் எப்படி டிக்கெட் கவுண்டர்ல கரெக்டா தெரியுது எனக்கு சொல்றதுக்கு. और टिकट काउंटर में आपको सही से पता है, ஆனா என் வாழ்க்கையில எனக்கு சொல்ல தெரியல பாருங்க. लेकिन आपका जीवन में बोलना आपको नहीं पता है। கேட்டா நான் என்ன வியாதியா தான் வியாதி தான் இருக்கும் நான் சொல்லணும். आप कहेंगे मैं तो बीमार में हूं तो बीमारी में ही कहूंगा ना। ஆனா அங்க சொல்லுது வரப்போகிற காரியங்களை நீங்க சொல்ல வேண்டும். கேள்விப்பட்டதை சொல்ல வேண்டும். यहाँ पे कहता है जो आने वाले कार्य को, जो सुना हुआ कार्य को बोलना है। வசனத்துல என்ன கேள்விப்பட்டீங்க? वचन में क्या सुना है? நான் பாவியல்ல நீதிமான், मैं पापी नहीं, मैं धार्मिक हूँ, நான் சபிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், मैं श्रापित नहीं हूँ, मैं आशीर्वाद हूँ, நான் வியாதிக்காரன் இல்ல நான் ஆரோக்கியக்காரன், मैं कोई बीमारी नहीं हूँ, मैं एक आरोग्यता हूँ, நான் தரித்திரன் இல்ல ஐஸ்வர்யவான். मैं कोई दरिद्र नहीं हूँ, मैं एक அப்ப धनवान நான் हूँ। என்ன கேள்விப்பட்டனோ मैं क्या सुनना है, அந்த கேள்விப்பட்டதை தான் நான் சொல்ல ஆரம்பிக்கணும். मैं जो सुनना है उसको मैं बोलना शुरू करना ஏன்னா है। நான் எங்க போகணும்னு ஆசைப்படுறேன். मैं कहाँ जाने का आशा रखता हूँ। நான் வந்து திருநெல்வேலிக்கு போகணும்னு ஆசைப்பட்டா திருநெல்வேலி டிக்கெட் வேணும் நான் கேட்கணும். अगर मुझे तिरुनेलवेली जाना है तो मुझे जाके तिरुनेलवेली का टिकट पूछना ஆமா, है। நான் சுகமா ஆகணும்ன்ற அந்த டிக்கெட்டை தான் என் வாயில பேசணும். अगर मुझे चांगाई होना है तो चांगाई का टिकट मेरे मुंह में बोलना है। விளங்குதுங்களா? आप समझ रहे हैं? அதான் இப்ப புதிய அரசு வந்துச்சுல, புதிய அரசு வந்துக்குதுல, இப்போ अभी नया जो புது सरकार है, அரசாங்கம் டிவிக்கு அரசாங்கம்னு ஒண்ணு வந்துக்குது. अभी जो नया सरकार आया है टीवी के, அவங்கள எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க, இந்த அமைச்சர்கள் எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க, அமைச்சர்கள் எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க, அமைச்சர்கள் எல்லாம் மந்திரிகள் எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டினா இன்டர்வியூ எடுக்கிறாங்க. और ये सारे लोग को जो है इंटरव्यू ले रहे हैं। கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப எல்லாமே கோர்வையா இருக்கணும். हर एक चीज में जानकारी रहना है। அவங்ககிட்ட சொல்றாங்க, இவங்க வேற இன்னும் அரசு, நாங்க வந்து ஊழல் இல்லாத அரசு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, करप्शन இல்லாத அரசு நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. अभी उन्होंने कहा कि हम कोई लांच या फिर घूस नहीं लेंगे, उसी प्रकार हम सरकार बनाएंगे करके कहा। உடனே இந்த நிருபர்லாம், இந்த பேப்பர்காரங்க, நியூஸ் பேப்பர்காரங்களாம் கேக்குறாங்க, சார் என்ன சார் பண்ண போறீங்க, என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. और न्यूज मीडिया जाके उनसे पूछने लगा कि आप क्या करने जा रहे हैं, क्या करने जा रहे அந்த हैं। அமைச்சருங்க சொல்ற பதில்கள் என்ன? उनका क्या कहना है? சார், இது 60 ஆண்டுகளாக இந்த கரப்ஷன், இந்த லஞ்சம், ஊழல்லாம் இருக்குது. और बहुत सारे देश में राज्य में ये सारे जो है, கவனிங்க, நான் ஒரு காரியத்தை சொல்றேன், இது பைபிளை சொல்லி கொடுக்கறதுக்கு இது சொல்றேன் நான் உங்களுக்கு. मैं आपको सिखा रहा हूँ, बाइबल जो कहता है कार्य को मैं आपको सिखा रहा हूँ। சும்மா இல்ல, இது ஏதோ வந்துட்டு போகாதீங்க. ऐसे ही खाली आके जाना नहीं है। நடைமுறை வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் புரிஞ்சிடும். और जो कार्य हो रहा है उसको देख के बाइबल को समझना है। வாழ்க்கையில வாழ்றது அப்படியே இது பிரதிபலிக்குது. இது जीवन में कैसे जीना है उस सारे कुछ यहाँ पे लिखा है। ஆகவேதான் அப்படியே இருக்க கூடாது பாருங்க. इसलिए हमें ऐसे नहीं रहना है। அப்ப கேக்குறாங்க அவங்க, वो जाके पूछ रहे हैं, அவங்க சொல்றாங்க, சார் 60 ஆண்டுகளாக இந்த லஞ்சமும் ஊழலும் பெருத்து போயிடுச்சு சார், இத உடனே சரி பண்ண முடியாது. और बहुत सारे जो देश राज्य है ये जो है ऐसे ही करप्शन में पड़ा हुआ है, ठीक नहीं कर सकते। இதுக்கு டைம் வேணும், इसको டைம் வேணும். इसके लिए बहुत समय चाहिए, ஏன்னா அது பாட்டத்துல டாப் வரைக்கும் பிரச்சனை இருக்குது. क्योंकि नीचे से ऊपर तक सारे जगह में समस्या है। எல்லாம் சந்து புந்தெல்லாம் பிரச்சனை இருக்குது. हर एक गली में हर एक जगह में समस्या है। ஆகவே இதெல்லாம் பூந்து விளையாடி தான் எல்லாத்தையும் மாத்த முடியும். हर एक चीजों को ही बदल सकते हैं। அது போல उसी प्रकार பல விதத்துல நம்ம இந்த சத்திய வார்த்தைகளை தவற புரிஞ்சு வச்சிருக்கிறோம். इसलिए हमारे जो पुराने चीजों को हम समझ के रखा था। ஆமா, வியாதியா தான் இருக்கும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நம்ம பரலோகத்துக்கு போய் சரியாயிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம். हम ऐसे सुना है कि हम बीमार है तो हम बीमार में है, हम परमेश्वर को महिमा करेंगे, हम स्वर्ग में जाएंगे करके। பிரச்சனையா போராட்டம், ஆமாமா அப்படிதான் இருக்கும், பல்ல கட்சிக்கோ கடவுள் எல்லாத்தையும் மேல போய் மாத்திடுவாரு. और समस्या में ऐसे है तो ठीक है, ऐसे ही भी रहेंगे, हम परमेश्वर को महिमा करेंगे, परमेश्वर இப்படி बदलेंगे। சத்தியங்கள் நம்ம கேட்டு நமக்கு ஊறி போயிது. ऐसे ऐसे वचन को हमने सुन के वैसे ही रह गया है। அது மட்டும் இல்ல, நம்ம சுத்தி வேற இப்படி இருக்குது. हमारे चारों ओर इस प्रकार है, வியாதி, பலவீனம், நோய், வறுமை எல்லாம் ஸ்டீபன், ஆபிரகாம், ஈசாக்கு எல்லாருக்கும் அப்படி இருக்கிறாரு. और जो बीमारी है और जो गरीबी है और समस्या में स्टीफन, अब्राहम, इस प्रकार सब लोग है। அதனால நம்ம இங்க வந்து ஆண்டவர் நம்ம வந்து ஆசீர்வதிக்கிறவர், சுகத்தை தருகிறவர், வியாதி இல்லாத இருக்க முடியும், சாவாமல் பிழைத்திருந்து நான் பேசுறேன்.
அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. इसीलिए यहाँ पे आशीर्वाद के बारे में, चांगे के बारे में और धनवान के बारे में यहाँ पे बोलते समय ग्रहण नहीं कर पा रहा हूँ, ஏன்னா கரப்ஷன் உள்ள இருக்குது. क्योंकि सारे जो करप्शन जो है अंदर में है, மனுஷனுடைய வாழ்க்கையில குடும்பத்துல எல்லாத்துலயும் உள்ள பூந்து போய்க்குது உள்ளோ. मनुष्य का जीवन में और पारिवारिक जीवन में हर एक का अंदर में वो बस गया है, ஆகவே உடனே இது பிடுங்கி போட முடியல. इसीलिए उसको निकाल नहीं पा रहे हैं. அதனால தான் வாரம் வாரம் வந்து போதகர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ற ஐடியா அவங்களை கொடுத்து இது எப்படியாவது இதை பிடுங்கி போடணும்னு பாக்குற தப்பான காரியத்தை. इसीलिए परमेश्वर हफ्ता हफ्ता वो देख रहे हैं ये सारे गलत कार्यों को कैसे अंदर से निकाल के फेंकना करके. பாருங்க, ஒரு உலக அரசாங்கமே கரப்ஷன் இருக்கிற அரசாங்கத்தை டைம் கேட்கறாங்க வெளி சரியாக்குறதுக்கு. और इस संसार में एक जो सरकार में जो है वो ये ठीक करने के लिए समय पूछ रहे हैं. இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். हम परमेश्वर के राज्य में है. இந்த தேவ ராஜ்யத்துல தப்பு தப்பா போதிச்சு நம்ம கேட்டோம். हम परमेश्वर के राज्य में गलत गलत शिक्षा प्राप्त किए हैं. அது மட்டும் நம்ம வாழ்க்கையில அதை வேற அனுபவிச்சிருக்கிறோம். हम अपने जीवन में उसको अनुभव कर लिए हैं. இத பட்டுன்னு மாத்த முடியல பாருங்க. उसको तुरंत नहीं बदल पा रहे हैं. கேட்டுட்டு இப்படி போறீங்க, அப்புறம் அதான் அது வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க. और सुन के जाके आप हाँ हाँ करके आप दूसरे बात करना शुरू விளங்குதா விஜய் பிரதர்? ஓ நீங்களும் விஜயா? விஜய் பிரதர் விளங்குதா? நினைச்சுக்க போறாங்க விஜய் இங்க வந்து உட்காந்துக்கிறாருன்னு. இவரு வேற விஜய். यहाँ हमारे बीच में भी एक विजय है. என்ன பண்றது, இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு சில காரியம் சொல்ல வேண்டியதா இருக்குது. और इसको सिखाने के लिए कुछ कार्य उदाहरण देना पड़ता है. புரியுதுங்களா நான் சொல்றது? आप समझ எத்தனை रहे பேர் புரிஞ்சுது நான் சொல்றது? कितने लोग समझ रहे मेरे இந்த कहने? கரப்ஷனை உடனே எடுக்க முடியுமா? क्या ये करप्शन को एक ही बार में निकाल सकते हैं? அதனால தான் வாரம் வாரம் ரொம்ப முக்கியமா வரணும். इसीलिए हफ्ता हफ्ता हमें आना அதுக்காக जरूरी है. தான் வெள்ளிக்கிழமையும் வரணும். हमें इसलिए शुक्रवार को भी आना है. பாத்தீங்கன்னா பாரு, நம்ம சபையில சின்ன குழந்தைங்களாம் பர்த்டே எல்லாம் வைக்கிறாங்க. और हमारे कलीसिया में பர்த்டே வைக்கிறாங்க. बच्चे लोग के लिए जो है जन्मदिन मना रहे हैं. அங்க போனா நம்மள 7 மணிக்கு வர சொல்ற, நம்ம போய் உட்கார்றோம். ஆனா 9 மணி வரைக்கும் ஆரம்பிக்க மாட்டாங்க. और वहां पे जाके 7 बजे बुला लेते हैं. 7 बजे जाने के बाद 9 बजे तक शुरू नहीं करते हैं. சரி பரவாயில்ல விட்டுருங்க. और उसको कोई बात नहीं, छोड़िए. ஆனா எல்லா ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் வந்துடுறாங்க பாருங்க. और सारे गांव का लोग भी आ जा रहे हैं. ஒரு பர்த்டேன்னு எல்லாம் வந்துடுறாங்க. அப்படியே அட்டெண்டன்ஸோட வராங்க பாருங்க. और एक जन्मदिन बोलने से एक जाके मिल के ही आना करके आ जा रहे हैं. ஆனா அந்த கோயிலுக்கு மட்டும் அட்டெண்டன்ஸ் கிடையாது. लेकिन ये जो कलीसिया में कोई अटेंडेंस नहीं. ஏன்னா ஜோசப் பிரின்ஸுடைய பர்த்டே ரொம்ப முக்கியம். और जोसेफ प्रिंस का जो जन्मदिन है मुख्य है. ஆனா இயேசுவும் இந்த பூமியில உங்களுக்காக எனக்காக பிறந்தார். लेकिन यीशु आपके लिए मेरे लिए இயேசுவும் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார். यीशु आपके लिए मेरे लिए लहू बहाया. இயேசு உங்களுக்காக எனக்காக பாடுபட்டார். और यीशु आपके लिए मेरे लिए मारा गया. இயேசு உங்களுக்காக எனக்காக உயிரோடு எழுந்தாரு. और यीशु आपके लिए मेरे लिए जी उठा. இயேசுவும் உங்களுக்காக எனக்காக இந்த சோறு, இந்த பெட்ரோல் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. और यीशु ने ही आपको और मेरे जीवन में जो आवश्यकता है அது खाना மாத்திரம் और உங்களுக்கு भोजन உயிரும் सब कुछ देता கொடுத்திருக்கிறார். है. हमारे लिए जीवन दिया है. அவருக்கு லீவ் அடிக்கலாமா? क्या उसके लिए आप छुट्टी कर सकते हैं? சொல்லுங்க இமான், क्या आप बोलिए, லீவ் அடிக்கலாமா அவருக்கு? क्या उसके ஆனா लिए அவருக்கு தான் ரொம்ப லீவ் அடிச்சிடறோம். हम उसके लिए छुट्टी करते थे. அன்னைக்கு பாக்குறேன் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க. நோட்டீஸ் போட்டீங்களான்னு கேட்டேன். எல்லாரும் இவ்வளவு பேர் வந்துக்கிறீங்களே, நோட்டீஸ் போட்டீங்களான்னு கேட்டேன். मैंने पूछा उसके लिए आप नोटिस डाला था क्या करके? அதெல்லாம் இல்ல, சும்மா சொன்னாரு வந்துட்டோங்கன்றாங்க. ऐसे ही उन्होंने बोल दिया और हमने आया करके. நல்ல மக்கள் நீங்க வந்துடுறீங்க. आप बहुत ஆனா ऐसे இன்னும் आप आए எதிர்பார்க்கிறேன். हैं. நான் எதிர்பார்க்கிறேன். मैं और अधिक देखता हूँ. நான் இல்ல, கர்த்தரும் எதிர்பார்க்கிறேன். परमेश्वर देख रहा है. கடைசியா இன்னொரு ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிருவோம். हम और एक वचन की ओर देख के खत्म करेंगे. அப்ப யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எப்ப பார்த்தாலும் இந்த 4 வாரமும் இந்த யாக்கோபு வராரு பாருங்க. और முதல் याकूब का வாரம் पुस्तक उसका யாக்கோபு 3 अध्याय. 5ஆம் அதிகாரத்துல இருந்து பார்த்தோம். पिछले बार हमने 5 अध्याय में देखा था. போன வாரம் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல இருந்து பார்த்தோம். और पिछले हफ्ता हमने 4 अध्याय में देखा था. இந்த வாரம் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல இருந்து பார்த்து முடிப்போம். आज हम 3 अध्याय देख के हम खत्म करेंगे. ஹலோ சரளமா, ஆமே இருக்கிறீங்களா? சாரளமா இருக்கிறாங்க. மூணாம் அதிகாரம் उसका 3रा अध्याय 3:4 வாசிக்கிறேன். और 3 का 4. 3:4 கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பிரிவுகளாய் இருந்தாலும் கடுங்காற்றினால் அடிபட்டாலும் அவைகள் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். यहाँ पे याकूब उसका 3 का 4 में कहता है, देखो जहाज भी अद्यपि ऐसे बड़े होते हैं और प्रचंड वायु से चलता जाते हैं, तो भी एक
छोटी सी पतवार के द्वारा माझी की इच्छा के अनुसार घुमाए जाते हैं। அடுத்தது 5, அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. वैसे ही जीभ भी एक छोटा सा अंग है और वह बड़ी बड़ी डींगे मारती है। देखो थोड़ी सी आग से कितने बड़े वन में आग लग जाती है। கவனிங்க, இந்த 4ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? चौथा वचन क्या कहता है? இங்க ஒரு நடுவுல என்ன வருதுன்னா, यहाँ पे क्या आ रहा है बीच में? போகும்படி போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ, போகும்படி और जाते समय யோசிக்கும் இடம் எதுவோ, போகும். இப்ப நம்ம போறோம்ல, அந்த போறத யோசிக்கிறாரு. यहाँ पे जाते समय जैसे सोच के जाते हैं, அந்த இடத்தை யோசிக்கிறாராம். போகிற இடத்தை யோசிக்கிறாரு. जिस जगह जा रहे हैं उस जगह के बारे में सोच रहे हैं। இப்ப நாங்க சேலம் போறோம், யோசிக்கிறோம். अभी हम सेलम में जाना तो सोचना है, கரெக்டா சேலம் போறது மட்டும் சேலத்துக்கு ஆத்துக்கு ஏத்த டிக்கெட் வாங்கி வச்சிருக்கிறோம். और सिर्फ सेलम जाने के लिए नहीं, उसके लिए टिकट भी ला के रखते हैं। எங்க போய் ஏறணும்ன்றதை யோசிக்கிறோம். कहाँ जाके उतरना है करके वो भी सोच रहे हैं। அப்போ போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ, और जाते समय जो सोचना जो है, என்ன சொல்லுதுன்னா, यहाँ पे क्या कह रहा है? கப்பலை பத்தி சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கை காமிக்கிறாரு. और जहाज के बारे में बात करके हमारे जीवन को यहाँ पे दिखा रहा கப்பல் கப்பல் போதான். है। एक जहाज जा रहा है அந்த கப்பல் எப்படி போகணுன்றதுக்கு அங்க சின்ன ஒரு ஸ்டேரிங் இருக்குது. और वो जहाज कैसे जाना करके उसके लिए एक पतवार है। அந்த டிரைவர் என்ன பண்றாராம், वो जो ड्राइवर क्या कर रहा है? எங்க போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த இடத்துக்கு திருப்புறாராம். और वो कहाँ पे जाना है करके वो जगह में वो घुमा रहा है। அது போலவே उसी प्रकार என்னுடைய வாழ்க்கையில நாவும் ஒரு ஸ்டேரிங் மாதிரி இருக்குது. और मेरे जीवन में भी एक ट्रेनिंग के समान है। எப்படி கப்பல் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு 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 எல்லாத்தையும் எடுத்துன்னு போதோ, जैसे एक जहाज जो है लेके जाता है, நானும் ஒரு கப்பல் மாதிரி இருக்கிறேன் வாழ்க்கை. और मेरा जीवन में एक जहाज के समान है। அப்போ நான் எங்க போகணும்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பிக்கணும். और मैं कहाँ जाना है करके मुझे सोचना है। யோசித்தா மட்டும் போதாது, सिर्फ सोचना அந்த काफी नहीं है, போகிற இடத்தை யோசிச்சு அந்த இடத்துக்கு என்ன திருப்பணும். और जाने वाला जगह को जो है सोचना नहीं है, वहाँ पे घूमना भी है। அதுக்கு கப்பலுக்கு எப்படி சின்னது அந்த ஸ்டேரிங் இருக்குதோ, जैसे एक जहाज के लिए छोटा सा पतवार होता है, என்னுடைய வாழ்க்கையின் கப்பலை திருப்புவதற்கு நாக்கு ஒரு ஸ்டேரிங். और मेरे जीवन को घुमाने के लिए मेरे लिए एक जीभ है। நான் அங்க சொல்லுது நாவானது, அப்படி நாவானது சிறியதா இருந்தும் அது பெரிய காரியங்களை பேசுதான். और यहाँ पे कहा गया है, वैसे ही मेरे जीभ भी एक छोटा सा अंग है, वह बड़ी बड़ी डींग मारती है। அது வந்து நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்துதான். ஆயுள்னா வாழ்க்கைய அங்க போட்டுக்குது பாருங்க. அப்படி நாவானது சிறியதாய் அவயம் வந்து பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறது. அது கீழே வந்து ஆயில் வருது, மேல வந்து காட்டையே கொளுத்துது. காட்டு जैसे यहाँ पे आगे में कहता है कि कैसे बड़ा बड़ा डिंग मारता है, दूसरा में यहाँ पे कहता है कि डिंग मारने के बाद यहाँ पे देखो एक அடுத்த வசனத்துல இருக்குது ஆயில் சக்கரம். சரி, அதை விட்டுருங்க. ठीक है, हम देखेंगे। கவனிங்க, நெக்ஸ்ட் வந்து இதை அடுத்த வாரம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அடுத்த வாரம் இதை நிறைய அழகா போதிக்கலாம். और अगले हफ्ते और भी गहराई से हम उसको देखेंगे। இப்ப திருப்பி ஒரு உலகப்புறமான உதாரணம். दोबारा हमें संसार के उदाहरण, நான் போகிற இடத்தை யோசிக்கிறேன்ல, நான் எங்க போகணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு திருப்புறேன்ல, जैसे मैं कहाँ जाना है करके सोच के वहाँ घूमते எப்படி हैं, என் நாக்கால திருப்பணும்னு சொல்றேன்ல, जैसे जीप को घुमाना करके कह रहा है। இப்போ अभी பதவி ஏத்தாங்க. अभी एक முதலமைச்சர்ல இருந்து 33 அமைச்சர்கள் பதவி ஏத்தாங்க. அமைச்சர்கள் அதான் अभी एक पदवी में है। எத்தனை பேர் கேக்குறீங்க? நான் कितने लोग சொல்றேன். सुन रहे हैं? இது ரொம்ப நாள் நடந்தது இல்லை, இப்ப லேட்டஸ்டா இப்பதான் 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது. अभी 10 दिन के पहले की बात है। அவர் சாதாரண ஒரு ஜனங்க போட்டு ஓட்டு போட்டு ஒரு வேட்பாளர் நின்னாரு. एक साधारण व्यक्ति है, उसको वोट डाल के एक पद दिया गया, ஓட்டு போட்டோடனே அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு. और उसको वोट डालने के बाद वो एक एमएलए बन गया। வெறும் எம்எல்ஏ தான் அவரு. वो सिर्फ एमएलए ही है। இப்ப எம்எல்ஏ எப்படி மந்திரி ஆகுறாரு? और अभी एमएलए कैसे मंत्री बन रहा है? அதுக்கு ஆளுநர் அவருக்கு மந்திரி பிரமாணத்தை பண்ணி வைக்கிறார். ஆளுநர் கவர்னர் और उसको जो सरकार जो है, गवर्नर जो है, उसको मंत्री बना रहे हैं। அப்ப அவர் சொல்றாரு நானு ஆரம்பிக்கிறாரு. ஆனா கவர்னர் நானு அப்படின்னு சொல்றாரு. और वो
गवर्नर जो है वो मैं करके कह रहा है। உடனே இவரு தான் பேரை சொல்லி இந்த தேசத்துல நான் எப்படி இருப்பேன் அப்படின்றத வெறுப்பின்றி இது வெறுப்பு இல்லாம அது இல்லாம ஒழுங்கா ஆண்டவன் மேல ஆணையிட்டு சொல்லுகிறேன், நான் இதை சரியா செய்வேன்னு சொல்றாரு. लेकिन ये जो व्यक्ति यहाँ पे कह रहा है वो अपना नाम लेके और देश के लिए क्या करना क्या नहीं करके और अपना नाम बता के कह रहा है। என்ன சொல்றாங்க वो क्या कह रहा है? சொல்றாங்க वो क्या कह रहा है? ஒரு சாதாரண எம்எல்ஏ एक साधारण एमएलए जो है எப்படி மந்திரியா மாறுறாரு, जैसे मंत्री बदल रहा है, சொல்லும் போதுதான் அவர் कहते மந்திரியா அங்கீகரிக்கப்படுறாரு. वहाँ पे वो कहते समय वो मंत्री बदल जा रहा है। சாதாரண ஒரு ஆளு एक साधारण व्यक्ति அடுத்த இடத்துக்கு பெரிய இடத்துக்கு போனோம்னா एक अच्छा पद में जाना तो அரசாங்கத்துல சொல்றாங்க, और वहाँ पे जो सरकार में कहने के लिए कह रहा है, சொன்னதை டைப் பண்றாங்க, और जो कहता है उसको लिख रहे हैं, அதுக்கப்புறம் லீகலா சைன் பண்றாங்க. और उसके लिए लीगल के हिसाब से साइन भी कर रहे हैं। அதே போலதான் இது லீகலா சைன் பண்ணி கொடுத்துக்குது. इसी प्रकार एक लीगल के रूप में इसको साइन करके दिया இது गया है। எழுதி கொடுத்தது நான் சொல்லணும், ये जो लिखा गया है मुझे बोलना है। சொன்னாதான் ये बोलने से என்னுடைய பதவி மாற்றப்படும். मेरा जो पदवी जो है वो बदलेगा। நான் வியாதியா இருக்கிறேன் சுகமா மாறுவேன், अगर मैं बीमारी में हूँ तो मैं चंगाई में जाऊंगा। நான் பலவீனமா இருக்கிறேன் பலவானா மாறுவேன். अगर मैं बलहीनता हूँ तो मैं बलवान बन जाऊंगा। குடும்ப கஷ்டம் குடும்பம் சமாதானமா மாறும். और परिवार में कष्ट है तो वो समाधान में बदलेगा। யோசிக்கும் போகும் இடம் யோசிக்கும்படி அந்த திருப்புறாரு அவரு. जैसे सोच के वो जगह में जाते हैं, ஸ்டேரிங்க திருப்புறாரு. जैसे वो पदवार को बुलाते हैं, ஸ்டேரிங்க திருப்புறாங்க அமைச்சர்கள். ऐसे ही अपना अजीब को भी इस प्रकार बदलना है। உங்க நாக்கு ஸ்டேரிங்க நீங்க திருப்பணும். आप अपने मुंह का जुबान में आपको बदलना है। நான் தேவனுடைய சொன்ன மாதிரி நான் சுகமா இருக்கிறேன், परमेश्वर कहने के समान ஆரோக்கியமா இருப்பேன், मैं आरोग्यता हूँ, ஆசீர்வாதமா இருப்பேன், मैं आशीषित हूँ, சாவாமல் பிழைந்திருந்து வாழ்வேன், मैं बिना श्रापित के साथ जीऊंगा, என் கூடாரத்துல கம்பீர சத்தம் கேட்கும், मैं सत्य को ही सुनूंगा। இத நீங்க சொன்னாதான் ये आप बोलने से ही அந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவீங்க. वो जगह में आप बदलाव होंगे। நீங்க சொல்லாத வரைக்கும் நீங்க இருக்கிற இடத்துல தான் இருப்பீங்க. आप नहीं कहने से आप वही जगह में ही रहेंगे। ஹலோ, விளங்குதா விளங்கலையா? आप समझ रहे? விளங்குனாலும் ஒரு ஆமென் சொல்லுங்க. आप समझे तो आमेन बोलिए। புரிஞ்சுதா புரியலையா? आप समझा कि नहीं? ஊமையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, சொல்லணும். மந்திரி நான் சொல்ல மாட்டேன்னா வெஞ்சிருவாங்க போ அவரை. और वहाँ पे अगर मंत्री अगर मैं नहीं कहूंगा करके बोलेगा तो उसको वहां से भगा देंगे। நீங்க பாத்தீங்களா இல்ல? பாக்கலையா யாருமே? कोई देखा कि नहीं பாத்தீங்களா? அதுல இருக்கிற மாதிரி சொல்றாங்க. वो वहाँ पे कैसे है वही कह रहे हैं। அத இதுல இருக்கிற மாதிரி தான் நீங்க சொல்லணும், உங்க இஷ்டம் சொல்லக்கூடாது. यहाँ पे जैसे है वैसे कहना, अपने इच्छा से नहीं कहना है। இதுல இருக்கிற மாதிரி தான் சொல்லணும். जो यहाँ पे है वैसे कहना है, ஏன்னா சட்டம் சொல்லுது இப்படி சொல்லு. क्योंकि यहाँ पे कहता है वचन, आप कहिए சுகமா இருன்னு சொல்லு. आप चंगाई है करके कहिए। வியாதியா இருக்கட்டும் பரவாயில்ல, बीमारी हो सकता है, நான் சுகமா இருக்கிறேன், मैं चंगाई हूँ, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், मैं आरोग्यता நான் हूँ, ஆசீர்வாதமா இருப்பேன், मैं आशीर्वाद நான் हूँ, சமாதானமா இருப்பேன், मैं समाधान में எனக்கு நல்ல புள்ள பிறக்கும், मेरे लिए अच्छा संतान எனக்கு நல்ல होगा, கல்யாணம் ஆகும், मेरे लिए अच्छा शादी எனக்கு होगा, வாழ்க்கை மாறும், मेरा जीवन बदलेगा, நான் இருக்கிற நிலையில வேற நிலைக்கு போறேன், मैं एक अच्छे जगह में जाने वाला हूँ, என் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும், मेरा जो व्यापार आशीर्वाद என் தொழில் होगा, ஆசீர்வதிக்கப்படும், मेरा परिवार आशीर्वाद என் होगा, சபை நல்லா இருக்கும், मेरा कलीसिया अच्छा என் रहेगा, ஆராதனை நல்லா இருக்கும். मेरा लोग अच्छा रहेंगे। இதுல சொல்லுத நான் சொல்லணும், சட்ட ரீதியா இதுல எழுதப்பட்டதை தான் சொல்லணும். यहाँ पे जो सत्य का वचन कहा गया है वो उसको आपको कहना है। விளங்குச்சா? आप समझ रहे? இந்நேரம் நீங்க எனக்கு வந்து கை தட்டி ஐயா சோத்ரயான்னு சொல்லணும். आप ताली बजाते हुए प्रेज द लॉर्ड कहना है। என்ன டேஸ்டா இருந்துச்சா சாப்பாடு? स्वादिष्ट आया आपको भोजन? டேஸ்டா சிஸ்டர் மரியா சிஸ்டர் டேஸ்டா இருந்துச்சா? आपको स्वादिष्ट आया? அப்போட சொல்ல தலையை தான் ஆட்டுறாங்க. சொல்லுங்க வாயை தருது இப்பயும் आप ना मुंह வாயை खोल के தருங்க. बोलिए। ஏன்னா அங்க போய் மந்திரி பதில போய் என்ன ஆட்டுறீங்க? आप பூமு ஆடு ஆடக்கூடாது. आप एक मंत्री पद में जाके यहाँ पे सिर हिलाने से आपको नहीं பூமு होगा। மாடா பும் பும் பம் பம். ஓ ஐயா வந்து சாப்பாடு கேட்கிறாரு பும் பும், அரிசி கேட்கிறாரு பும் பும். ऐसे सिर हिलाते रहेंगे, आप बोलेंगे क्या आपको कोई खाना पूछ रहा है कोई? இந்த பூம் பூம் மாடு வேலையை விட்டுருங்க. ये जो सिर हिलाना आप छोड़ दीजिए। வாயை தரு யோசிக்கிற இடம் போற இடத்துல நாக்க கொண்டு திருப்பணும். आप जो सोचने वाला जगह में जा रहे हैं अपने मुंह से बोलना है। இருக்கிறீங்களா இல்லையா? आप है कि नहीं? பூம் பூம் வேலை எல்லாம் வச்சுக்கூடாது.
ये जो सिर हिलाने का काम नहीं रखना है, வாய் अपना मुंह சொல்லுங்க खोलना, வாய். अपना मुंह खोलना है। எங்க போனோமோ அந்த அந்த இடத்துக்கு கேட்கணும் டிக்கெட்டை. जहाँ जाना है वो जगह का टिकट लेना है, எங்க போனோமோ அங்க கேட்கணும். जहाँ जाना है वो जगह का அந்த பேரை சொல்லணும். वो नाम बताना है, ஆமா, இருக்கிற பேரை சொல்லக்கூடாது. वो जो जहाँ जगह है वो नहीं। விளங்குதா? திருப்பி போட்டு கேளுங்க இதெல்லாம். आप दोबारा सुन सकते हैं सब। ஹalleluya. हालेलुया। ஜெபம் பண்ணலாமா? हम प्रार्थना करेंगे, கர்த்தருக்கு காணிக்கை தசம பாகம் செலுத்துவோம். हम परमेश्वर के लिए दान चढ़ाएंगे। என்ன பிரதர், சூப்பரா? बहुत अच्छा। சொல்லுங்க, சூப்பரா? என்ன ஜோசப், சூப்பரா? अच्छा है। अच्छा है. ராகா லாமா ஷதா ராமாக்கா ரீகா லாமாக்கா தோரா லாமாக்கா ஷகா லாமாக்கா. இந்நேரம் செக்கெல்லாம் எழுதி போடணும். இந்த மாதிரி கேட்ட காரியத்துக்கு செக் எழுதி போட்டணும். ऐसे सुना हुआ कार्य में चेक लिख के डालना है, ஏன்னா தேவன் ஆசீர்வதிப்பார் அதை. क्योंकि परमेश्वर आशीष करेंगे। ஆனா இது எனக்கு கொடுக்கல, தேவனுக்கு கொடுக்குறீங்க. आप मुझे नहीं दे रहा, परमेश्वर को கண்ணை दे रहे हैं। திறந்த தேவனுக்கு கொடுக்குறீங்க. आप आंख खोल के परमेश्वर को दे रहे हैं। என்னுடைய 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 வாழ்க்கை திருப்புகிற தேவன் இவரு. हमारे जीवन को बदलने वाला परमेश्वर है। அந்த வார்த்தை வரும் பொழுது மாற்றம் உண்டாகுது. वो वचन आते समय जीवन में बदलाव आता சத்தியத்தை है, அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்குது. और सत्य उतरने से सत्य आपको स्वतंत्र देता है। ஹalleluya. हालेलुया। ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे। ஷாதாரா பாக்கா ரீகாலா பாக்கா. ஓ தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் எல்லாரும் எல்லாம் கரங்களை ஊத்தி கத்தரை மையப்படுத்துங்க. सब हाथ उठाए, பிரிட்டோ இல்ல, परमेश्वर பிரிட்டோ को महिमा கிடையாது, करें। மையம் கத்தரை மையப்படுத்துங்க. आप परमेश्वर की महिमा கத்தரை करें, துதிங்க, கத்தரை ஸ்தோத்திரம். परमेश्वर की ஆண்டவரே, स्तुति करें, அருமையான ட்ரூத்துக்காக ஸ்தோத்திரம். परमेश्वर को धन्यवाद करें। பாராட்டுங்க, கத்தருடைய வார்த்தையை பாராட்டுங்க. परमेश्वर के लिए आप अपना मुंह को खोले, अपना தேவனுடைய धन्यवाद வார்த்தையை करें, பாராட்டுங்க. अपना वचन खोल के ஓ आपको कहिए, இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. यीशु आपका धन्यवाद करके कहिए। ஹalleluya. ஒரு டீ சாப்பிட்டா அப்பா சூப்பரா இருக்குதுன்னு சொல்றீங்க. जैसे चाय पी के आप बहुत अच्छा कहते हैं, அப்பா ஒரு குழம்பு சாப்பிட்டா சூப்பரா இருக்குது, அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுங்க. जैसे एक सब्जी आप खाने हालेलुया। से स्वादिष्ट है करके आप ஓ कहते हैं। லாதா ராமாக்கா ஷகா லாபாக்கா. ஓ லாதா ராபா. ஆண்டவரே, உங்க சத்தியத்துக்காக நன்றி ஆண்டவரே. परमेश्वर आपको ஓ सत्य के लिए धन्यवाद। ஆவியானவர் எங்களோட கூட பேசுறதுக்காக நன்றி पवित्र ஆண்டவரே. आत्मा आप हमसे बात करने के लिए ஓ धन्यवाद। எங்களுடைய மனக்கண்களை திறக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. हमारे मन को आप बदल रहे हैं, ஓ इसलिए ஆண்டவரே, धन्यवाद। ஒவ்வொருக்குள்ள ஜாயினஸ் உண்டாகட்டும் ஆண்டவரே. हमारे अंदर में खुशी आनंद ला रहे ஓ हैं, धन्यवाद। சமாதானம் உண்டாகட்டும், एक समाधान लेके आ रहे हैं சந்தோஷம் உண்டாகட்டும் और ஆண்டவரே. खुशी लेके आ रहे हैं, கவலைகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். सारे दुख को दूर कर रहे हैं, ஓ வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் सारे நாமத்தில். बीमारी को दूर कर रहे हैं, எல்லா பலவீனங்கள் சரீரத்தோடு வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன் सारे இயேசுவின் बलहीनता நாமத்தில். शरीर से दूर हो जाए, எல்லா குடும்ப பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். और सारे परिवार का समस्या दूर हो எல்லா जाए, பேய் பிசாசின் கிரியைகள் குடும்பத்தை விட்டு வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன் और सारे शैतान की இயேசுவின் कार्य से दूर हो நாமத்தினாலே. जाए, எல்லா தடைகள் உடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. यीशु के नाम से। ஓ ஹalleluya. கர்த்தருடைய ஜீவன் எல்லார் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. और परमेश्वर का जीवन கர்த்தருடைய हम ஜீவன் எல்லார் மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. परमेश्वर का जीवन उतरे தேவ यीशु के नाम ஜீவன் से। ஜனங்கள் மேல இறங்கட்டும் இயேசுவின் और நாமத்தினாலே. परमेश्वर का जीवन उतरे यीशु के नाम से। அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. अद्भुत कार्य उतरे यीशु के नाम से। ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. आश्चर्य काम हो यीशु के नाम से, வழிகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. और नया रास्ता खुले यीशु के नाम Thank से। you Holy Spirit. धन्यवाद पवित्र आत्मा, Thank you Jesus. धन्यवाद यीशु। இயேசுவே உமக்கு நன்றி நன்றி. यीशु आपका ஓ धन्यवाद, எல்லா உள்ளங்களை தொடுங்க ஆண்டவரே. और सारे रास्ते को ஓ खोले यीशु। ஹalleluya. धन्यवाद, பயங்கள் நீங்கட்டும் அப்பா. धन्यवाद। ஓ எல்லா பயங்கள் நீங்கட்டும் அப்பா. सारे पुराने ஓ बीत எல்லா கவலைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. सारे चिंताएं दूर हो जाए, எல்லாருக்கும் விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். यीशु के नाम से छुटकारा हो। Thank you Lord. धन्यवाद यीशु, நன்றி ராஜா. धन्यवाद यीशु। ஓ எங்களோட கூட பேசுனதுக்காக நன்றி. हमारे साथ बात करने के लिए ஏசப்பா, धन्यवाद। எங்க மேல எவ்வளவு அக்கறைப்பா உங்களுக்கு. हाँ परमेश्वर मेरे अंदर में எங்க साथ மேல बात எவ்வளவு அக்கறைப்பா. मेरे अंदर में, ஓ எங்க மேல எவ்வளவு அக்கறைப்பா. मेरे अंदर का எங்க மேல எவ்வளவு அன்பு வச்சுக்கிறீங்கப்பா. मेरे ऊपर इतना प्रेम ஓ रखा। thank you Jesus. धन्यवाद यीशु। இத கர்த்தருடைய வார்த்தை परमेश्वर का वचन எங்களை நிரப்புனதுக்காக நன்றி. हमारे ऊपर उतरेगा इसलिए धन्यवाद। பனியை போல எங்க மேல இறங்குனதுக்காக நன்றி. मेरे ऊपर उतरने के लिए धन्यवाद, எங்க கூடாரம் ரட்சிப்பின் கூடாரமா எங்க வீடு இருப்பதுக்காக நன்றி. और मेरा उद्धार के लिए धन्यवाद यीशु। Thank you Holy Spirit. धन्यवाद पवित्र आत्मा, ஜனங்கள் கொடுத்த எல்லா காணிக்கைகளும் தசம பாகத்தையும் ஆசீர்வதிப்பீராக. और दिया हुआ लोग का दान को परमेश्वर आशीष करे। எல்லா பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும்.
जो आवश्यकता है उनको आप जरूरत பேங்க் पूरा அக்கவுண்ட் நிரம்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. यीशु के नाम से बैंक अकाउंट बढ़े, இயேசுவின் நாமத்துல கடன் பிரச்சனைகள் மாறட்டும். यीशु के नाम से सारे कर्जा दूर हो जाए, இயேசுவின் நாமத்துல புது வண்டிகள் டூ வீலர்கள் வாங்குவார்களாக. और यीशु के नाम से नया गाड़ी लेने पाए, இயேசுவின் நாமத்துல கார்கள் வாங்குவார்களாக. यीशु के नाम से नया कार लेने पाए, இயேசுவின் நாமத்துல சொந்த வீடுகள் வாங்குவார்களாக. यीशु के नाम से अपना खुद का घर लेने पाए, திருமணங்கள் நடக்கட்டும் இயேசுவின் और நாமத்தினால. विवाह का जीवन होने पाए, குழந்தை பாக்கியங்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். और संतान प्राप्ति हो यीशु के नाम से. நன்றி ஆண்டவரே. धन्यवाद यीशु. கணவன் மனைவி சமாதானமா இருக்கட்டும். और पति पत्नी में समाधान हो, வேலையில ஆசீர்வாதம். काम काज में आशीष करें. எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம் सारे स्तुति आदर महिमा आपको देते हैं, இயேசுவின் நாமத்தினால. यीशु मसीह के नाम से. ஆமென். आमीन. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சமாதானம் இன்றைக்கு அன்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஷாலோம். எல்லாருக்கும் சந்தோஷம். சந்தோஷமா ஜெபம் பண்ணீங்க. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். எல்லாம் சொல்லுமா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வல்லமை வெல்ல, சாத்தானின் வல்லமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். எல்லாம் சொல்லும் கடைசியா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். இயேசு ராஜாவுக்கு எல்லாருக்கும் ஷாலோம்.